வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது சிக்கன் கிரேவி, அதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல, ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல. சோ வாங்க நம்ம சேர்ந்து சமைக்கலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நாம 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அந்த 1 கிலோ சிக்கன் கோசம் கிரேவி ரெடி பண்றதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். மசாலாக்கு நான் ஒரு கிட்ட 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் யூஸ் பண்றேன். அது நீங்க உங்களோட டேஸ்ட் போட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். நீங்கள் சொல்லுவீங்க மஞ்சள் தூள் அதிகமாக இருக்காது, கசப்பும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட் வரும் இது. அதுக்கப்புறம் உப்பு கூட உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குது அந்த அளவுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குது. உப்பு மேலேருந்து கூட போடலாம், அதிகமாகிடுச்சின்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் இதில் சேர்க்குறது சிக்கன் மசாலா. இது ஜஸ்ட்டு வாசனை வரத்துக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக நான் போட்டுறது இதில் கரம் மசாலா. அப்புறம் கடைசியாக இதில் நான் மிக்ஸ் பண்ணுறது பாக்கெட் தயிர். எப்போவுமே ஞாபகம் வைங்க, பாக்கெட் தயிர் யூஸ் பண்ணுங்க. ஒரு 100 ml தயிர் யூஸ் பண்ணிட்டேன் நான். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுட்டு கலக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜர் பண்ணலாம். இதில் நான் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வச்சுட்டேன்னு மசாலா நல்லா தண்ணி ஒப்சர்வ் பண்ணிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடும். நான் கிட்ட ஒரு இந்த சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், அதை வெட்டி வச்சுட்டு அடுத்தது இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணலாம். இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு நான் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் சொல்லுவீங்க எண்ணெய் அதிகமாக இருக்குது, ஆனால் எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டு நல்லா வரும். அது இல்லாமல் நான் மசாலா போடும்போது நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, நான் கொத்தமல்லி தூள் போடுறது. கொத்தமல்லி தூள் அந்த நேரத்துக்கு ஏன் போடுறதுன்னு, கொத்தமல்லி தூள் நம்ம ரொம்ப நேரம் வேவ் வச்சானே கொத்தமல்லி தூள்லேருந்து கலர் இருக்குது, அப்படி கொஞ்சம் பிளாக் டைப் ஆகிடும், அந்த கிரேவி நல்லா இருக்காது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நல்லா எண்ணெய் சூடு ஆகிறதுக்கு அப்புறம் தான் ஜீரகம் போடணும். இந்த இடத்துல நான் போட்டுட்டு ஜீரகம் பார்த்தீங்களா எப்படி தெரிஞ்சு வருது. இப்போது இதில் நான் எல்லாமே மசாலா யூஸ் பண்ணுறேன். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா பட்டை, பிரியாணி இலை, அப்புறம் பைனாப்பிள் ஃப்ளவர், ஜாவித்ரி, லோங்கு, அப்புறம் மிளகு நல்லா தெரிச்சிச்சியா. இந்த இடத்துல நம்ம இப்போ இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் கூட போடணும். வெங்காயம் மிளகாய் இந்த இடத்துல போடணும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மிளகாய் போடக்கூடாது. இது அதோட முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த டேஸ்ட் வரத்துக்கு காரணம் பூண்டு அண்ட் இஞ்சி. இது நான் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு எவ்வளோ ஜாஸ்தி எடுத்தீங்கன்னு எவ்வளோ டேஸ்ட் நல்லா வரும். இது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரை நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ தான் நம்ம இதில் தக்காளி மிக்ஸ் பண்ணலாம். தக்காளி மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் இதில் சேர்க்குறது லைட்டாக உப்பு அண்ட் லைட்டாக மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் நீங்கள் சொல்லுவீங்க நிறையா போட்டிருக்கீங்கன்னு, இருந்தாலும் இது மஞ்சள் தூள். இந்த இடத்துல மஞ்சள் தூள் அண்ட் உப்பு நான் போட்டானே கலர் நல்லா வரும். இப்போ இந்த மீடியம் ஃப்ளேமில் இது மெல்ட் ஆகிற வரை நம்ம இதே மாதிரி நீங்கள் சமைச்சிங்கன்னு கடைசியாக டோட்டல் கிரேவி ரெடி ஆகும்போது உங்களுக்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே தெரியாது. நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, வெங்காயம் தக்காளி அப்படி தெரியும். ஆனால் இது வெங்காயம் தக்காளி சுத்தமாக தெரியாது. இது டோட்டலாக கிரேவியில் கன்வெர்ட் ஆகிடும். தக்காளி கூட ஒரு 50% மெல்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இதை கொஞ்சம் சமைக்கலாம், ஒரு ஜஸ்ட் 1 மினிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மசாலா வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கிட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சோம், அந்த மசாலா இதில் போட்டுக்கலாம். லைட்டாக இதில் தண்ணி போட்டுட்டு இது மிச்சம் இருக்கிற மசாலாவை இதில் போட்டுடலாம். மேக்ஸிமம் நம்ம சமைக்கும் போது பண்ணுற தப்பு இது தான். மசாலா வேக வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப டைம் தர மாட்டோம். மசாலா வேக வைக்கிறது தான் இதில் விஷயம் இருக்குது.
இது எனக்கு கிட்ட 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு மசாலா வேக வைக்கிறது. இன்னும் மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகலை. இப்போ தான் நம்ம மசாலா போட்டிருக்கோம். இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மசாலா வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில். இது பாருங்க மசாலா நல்லா வெந்துச்சு. எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும். எண்ணெய் மேலே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மசாலா நல்லா வெந்துச்சு. இப்போ நான் அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா 2 டைம் வாஷ் பண்ணியிருக்கேன். கம்பல்சரி நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிங்கன்னா 2 விஷயம் நடக்கும். இதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வரும். அது எல்லாமே அதோட சூடு குறைஞ்சிரும். அப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது தோல் இல்லாமல் தோல் உரிச்சிட்டு சிக்கன் யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம சிக்கன் மட்டும் தான் போடுறோம். இந்த இடத்துல தண்ணி சுத்தமாக மிக்ஸ் பண்ண மாட்டோம். மீடியம் ஃப்ளேமில் கிட்ட 20 மினிட்ஸ் நம்ம வேக வைக்க போகிறோம். இது வேக வைக்கிறதுக்கு ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆகும். ஆனால் 20 மினிட்ஸ் நம்ம இப்போது இதே கண்டிஷனில் வேக வைக்க போகிறோம். தண்ணி சுத்தமாக மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஞாபகம் வைங்க, ஒரு சொட்டு கூட இங்கே தண்ணி போடக்கூடாது. சிக்கன் போட்டுட்டு ஒரு கிட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. இப்போ இதில் நான் இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணுறது கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல் இருக்குது. இது டேஸ்ட்டு நல்லா வரும். உங்ககிட்ட இருந்தால் போடலாம், இல்லைன்னு இதை எஸ்கேப் கூட பண்ணலாம். இப்போ இதே இடத்துல நான் கிட்ட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போடுறேன். இது கம்பல்சரி போடுங்க. அது போட்டால் தான் கிரேவி நல்லா வரும். இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நான் இந்த பக்கம் தண்ணி இருக்குது, சூடு பண்ணி வச்சுருக்குது. ஸோ அந்த தண்ணி இதில் நான் ஊற்றிடுது. கிட்ட நான் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி சூடு பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் கொத்தமல்லி தூள் போட்டிங்கன்னா உடனே தண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா இது எல்லாமே கீழே தண்ணி இருக்காது, அதனால் கீழே ஒட்டிடும். இப்போ இது நம்ம ஒரு 10 நிமிஷம் வேகலாம். இது விஷயத்தில் நீங்கள் இன்னொன்று ஒரு விஷயம் கூட சொல்லுவீங்க, சிக்கன்னு 7 நேரம் வேக வைக்கிறீங்களா, பீஸ் மெல்ட் ஆகிடும். இது ஒரு 2 கிலோ 3 கிலோ வரை நீங்கள் இது மெத்தட்லேருந்து சமைச்சிங்கன்னா பீஸ் மெல்ட் ஆகாது. டேஸ்ட் அருமையான டேஸ்ட் வரும். ஆனால் 3 கிலோ 4 கிலோக்கு மேலே ஒரு 7 கிலோ 8 கிலோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறீங்கன்னு இந்த மெத்தட்லேருந்து நீங்கள் சமைக்காதீங்க. ஏன்னா அந்த மெத்தட்லேருந்து சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக பீஸ் மெல்ட் ஆகிடுங்க. ஆனால் இந்த மெத்தட்லேருந்து சமைச்சிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு ஸ்டெப் நான் சொன்னது நீங்கள் ஞாபகம் வைங்க. நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடை தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்குது. நான் வீடியோ லைக்கு இது வரணும், அதுக்கோசம் நம்ம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி காமிக்கணும்னு கூட காமிக்கலாம். ஆனால் அப்படி காமிச்சான்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நாங்கள் வீடியோ போடுறது. ஃபைனலி நம்மளது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நடுவில் கரண்ட் போயிடுச்சு, வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் கிரேவி எந்த அளவுக்கு இருக்கிறது பாருங்கள். இதில் எங்கேயுமே உங்களுக்கு தக்காளி வெங்காயம் எங்கேயுமே தெரியாது. பீஸ் நல்லா இருக்கும். எந்த பீஸ் மெல்ட் ஆகலை. ஃபைனலைஸ் நம்ம இதில் போடுறது கொத்தமல்லி தாளை போட்டுட்டு மூடி வச்சிருவோம். அடுப்பு க்ளோஸ் ஆஃப் பண்ணிடும். இது இருக்கிறது நம்ம மூடி வச்சுட்டோன்னா இதோட நல்ல வாசனை இருக்கும். நம்ம இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பிளேட்டில் போட்டு பாருங்கள். இதோட கலர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கலர் மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இது மெத்தடில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரெகுலர் சமைச்சு சாப்பிட்றது மறந்துடுவீங்க. இதே டேஸ்ட்டு தான் ரெகுலராக சமைச்சு சாப்பிடுவீங்க.